இஸ்ரவேலர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினாலே நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் படையெடுத்து கிமு 597 வருடத்திலே அந்த ஜனங்களை பிடித்து கொண்டு போகிறான் என்று 2 நாளாகமும் 36வது அதிகாரத்திலே நாம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். மீண்டும் ஒரு விசை 587 கிறிஸ்துவுக்கு முன் 587 வருடத்திலே மீண்டும் ஒரு விசை படையெடுத்து நேபுகாத் நேச்சார் அந்த தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லா பனிமுட்டுகளையும் கொண்டு போனான் என்று சொல்லி 2 நாளாகமும் 36:10 நம்ம பார்க்கின்றோம். இது கிமு 587. முதல் படையெடுப்பு கிமு 597, அடுத்த படையெடுப்பு கிமு 587. மீண்டுமாக ஆண்டவர் அவர்களை பலமுறை எச்சரித்தும் ஆண்டவருடைய கோபம் அந்த ஜனங்கள் மேல் மூண்டபடியினாலே மீண்டுமாக அந்த பாபிலோன் ராஜா கிமு 582வது வருடத்திலே அவன் படையெடுத்து 2 நாளாகமும் 36:19 படி தேவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாபிலோனிய அரசை அடுத்து வந்த பெர்ஷிய அரசாகிய அந்த ராஜா கோரேஸ் எழும்பி கிமு 538 ஆண்டிலே நாம் எஸ்ரா 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களின்படி அங்கே சொல்லப்படுகிறது. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் அங்கே அந்த ஜனங்களை எல்லாம் எருசலேமுக்கு போய் ஆலயத்தை கட்டும்படி அவன் ஆணை இடுகிறான் என்று பார்க்கின்றோம்.